ஈஸ்வரிராஜ் அவர்கள் நம்மளிடையே ஜோதிடம் பற்றிய ஒரு முன்னோட்டத்தை கொடுப்பார். அனைவருக்கும் வணக்கம். லட்சுமி பிரசன்ன ஜோதிடம் நடத்தும் நம்ம கவிதாலட்சுமி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து கூப்பிட்டாங்க கருத்தரங்கத்துக்கு, வர முடியாத சூழ்நிலை. சரி, இந்த மாதம் கண்டிப்பாக வரலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். காலையிலேருந்து சிறப்பாக அனைவரும் அழகாக அவங்கவுங்க கருத்துக்களை சொன்னாங்க. நான் இந்த கரூர் சேனல் ரவி குமார் சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய கருத்தரங்கு தொடர்ந்து ஒரு வருஷமாக அவரோட இதில் தான் நம்ம லைவு வீடியோ எடிட் பண்ணி போட்டது இதெல்லாமே அவங்க தான் பண்ணாங்க, சிறப்பாக பண்ணாங்க. அதே போல் இங்கே உறுதுணையாக இருந்து கணேப்பன் சார் மற்றும் அனைத்து ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். சரி, நான் இன்றைக்கி எடுத்துக்கிற தலைப்பு ஒரு சின்னதாக ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு போயிடலாம். அதாவது கூட்டு தொழில் யாருக்கு அமையும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய கருத்து. இப்போ ஏன்னா இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் நிறையா படித்து முடிச்சுட்டு, அதாவது எப்படி ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷம் வரை பார்ப்பாங்க. பொதுவாக 1 வருஷத்துக்குள்ளேயே எது விசேஷம் உண்டா அப்படின்னு அந்த பொண்ணை பார்த்து, இப்போ உங்கள் வீட்டில் எது விசேஷம் உண்டான்னு கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இப்போ படித்து முடித்த இளைஞர்களுக்கெல்லாம் என்னப்பா படிச்சுட்ட, என்ன வேலை வெட்டிக்கு போலையா இப்படின்லாம் நிறைய அந்த கேள்வி அவங்க காதுக்குள்ளே விழுகும். அப்போ அந்த பையங்க படிக்கிற வரையும் ஒரு கவலை இருக்காது. சரி, படிக்கிறோம், படித்து முடிச்சு நம்ம ஒரு வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. அவங்க தசாபதிகள் நல்லா இருந்தால் ஒரு சிலருக்கு உடனே வேலை கிடச்சிடும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் தாமதமாகும். ஒரு 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம், இல்லை 5 மாதம் ஆகலாம், 1 வருஷமே கூட ஆகலாம். அந்த பசங்களும் என்னடா பண்ணுறதுன்னு முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அப்போ தான் முடிவுக்கு வருவாங்க, சரி நம்ம ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் தேடலாம். அவங்களுக்கு முந்தி ஒரு 50 பேர் உட்காந்துருப்பாங்க இன்டர்வியூக்கு. அப்போ நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு இந்த மாதிரி வெக்ஸ் ஆயிடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு தொழில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொழில் செய்ய முதலீடு வேணும். எந்த இதுவுமே இன்றைக்கி முதலீடு இல்லாமல் செய்ய முடியாது. அப்புறம் தான் பசங்க அதே போல் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு 2-3 பேர் அவங்க இப்படி வேலை இல்லாமல் இருந்தால், சரி நம்ம சேர்ந்து எதாவது செய்யலாம்டா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஏன்னா அந்த கூட்டு தொழில் அப்படிங்கிறத அவங்க எப்படிலாம் யோசிக்க வைக்குது. இதெல்லாம் வேலை கிடைக்கல, சொந்தமாக தொழில் செய்ய பண வசதி கம்மியாக இருக்குது, 2 பேர் சேர்ந்து செய்கிறப்ப ஒரு 50,000 ஆளுக்கு ஒரு 25,000 போட்டு செய்யலாமே, அப்போ அமௌண்ட் கம்மியாகும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. இது ஓகே, நல்ல கருத்து, வரவேற்க வேண்டிய கருத்து. சரி, இப்படி கூட்டு தொழில் செய்யலாங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டா கண்டிப்பாக எந்த ஒரு ஜோதிடர் அணுகினாலும் அவங்க பக்கத்துலையாக இருக்கட்டும், இன்றைக்கெல்லாம் ஆன்லைனில் நிறைய ஜோதிடர் வந்துட்டோம், யாருனாலும் ஒருத்தர் கன்சல்ட் பண்ணி அவங்க பண்ணுறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி தான் நான் இந்த மெயினாக சொன்னேன். ஏன்னா இப்போ தொழில் ஒருத்தர் ஜாதகம் ஒருத்தரோட லக்ன ரீதியாக நம்ம தொழில் எந்த ஸ்தானத்தை சொல்லுவோம்? 10. அப்போ கூட்டு தொழில் எதை சொல்லுவோம்? 7. எதுக்கு 10? அது 7 10க்கு 10. சூப்பர். அதாவது காலபுருஷ தத்துவப்படி 10ஆம் இடம் மகரம் தொழில், அந்த 10லேருந்து 10 என்றப்ப 7ஆம் இடம் கூட்டு தொழில். அப்போ அந்த 7ஆம் இடத்துல யார் உச்சமாகிறா? இந்த 10 குடைவரை உச்சமாகிறாரு, சனி பகவானே உச்சமாகிறார் இல்லையா? அப்போ அவங்க ஜாதகத்தில் லக்னத்துக்கு 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். 10ஆம் இடத்துக்கு 10ஆம் இடமான 7ஆம் இடம் சிறப்பாக இருக்கணும். கண்டிப்பாக சிறப்பாக இருந்தால் அவங்க கூட்டு தொழில் செய்யலாம். லக்னம் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். சரி, 10ஆம் இடம் வலு குறைவாக இருக்குது, 7ஆம் இடம் தான் சிறப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம். 10ஆம் இடங்கிறது இவங்க சுய தொழில், இவங்க கூட்டு தொழில் செய்கிறப்ப கண்டிப்பாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதான் 7ஆம் இடம் சிறப்பாக இருந்தாலும் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. சரி, இப்போ ஒரு ஆண் ஜாதகத்தில் 10ஆம் இடமும் சிறப்பாக இருக்குது, 7ஆம் இடம் சிறப்பாக இருக்குது, கார கிரகம் சனி பகவான் நல்லா இருக்கிறாரு, சுக்கிரன் நல்லா இருந்தால் இவங்க மனைவியோடு சேர்ந்து கூட்டு தொழில் செய்யலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா லேடிஸ் டாக்டர் ஜென்ட்ஸ் டாக்டர் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருமே கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க. அப்போ இவங்களோட ஜாதகத்தில் அந்த ஆணோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் 10ஆம் இடம் சுக்கிரன் இவங்கெல்லாம் நல்ல நிலையில் இருப்பாங்க. அதனால தான் இவங்க மனைவியோட சேர்ந்து தொழில் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு வருவாங்க. பார்த்துருப்பீங்க நிறையா பொது மருத்துவர் மகளிர் மருத்துவர்னு சொல்லி கணவன் மனைவி 2 பேருமே அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவங்க ஜாதகத்தெல்லாம் அந்த ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையாக இருக்கணும். அப்போ பண்ணுறப்ப அவங்க மனைவியோட சேர்ந்து அவங்க தொழில் செய்யலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. சரி, இப்போ 4ஆம் இடம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா, 4ஆம் இடம்னா நம்ம யார்? காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் இடம் சந்திரனா. அப்போ பெண்களோட சேர்ந்து இவங்களுடைய இப்போ அவங்க ஜாதகத்தில் சுக்கிரன் சந்திரன் நல்ல நிலையிலிருந்து 4ஆம் இடமும் சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக பெண்களோட சேர்ந்து இவங்க தொழில் பார்ட்னர் சேர்ந்து தொழில் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 11 இந்த இடம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்குது. இப்போ இந்த 4ஆம் இடம் அவுட்டு, மற்ற சுக்கிரன் அவுட்டு, அப்போ இந்த யார் கூட சேர்ந்து நம்ம தொழில் செய்கிறது கேட்பாங்க இல்லையா? அப்போ அவங்க ஜாதகத்தில் 3ஆம் இடமும் 11ஆம் இடம் சிறப்பாக இருந்தால் சகோதரர் அண்ணன் தம்பி நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா, பிரதர்ஸ்
2 பேர் சேர்ந்து தொழில் செய்வாங்க. அப்போ மூத்த சகோதரனும் சரி இளைய சகோதரனும் சரி அவங்களுக்கு 3, 11 இடம் நல்லா இருந்து செவ்வாயும் நல்லா இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க கூட சேர்ந்து தொழில் செய்யலாம். அதே போல் இன்னொன்று ஒரு சில இடத்துல பார்ப்பீங்க, ஒய்ஃபோட அண்ணன் தம்பி கூட சேர்ந்து தொழில் செய்வாங்க, பார்த்துருக்கீங்களா? மைத்துனன் கூட சேர்ந்து தொழில் செய்வாங்க. அப்போ அங்கேயுமே செவ்வாய் பலமாக இருந்தால் அவங்க கூட சேர்ந்து தொழில் செய்யலாம். சரி, அடுத்து நம்ம திரிகோண பாவங்கள் சொல்லக்கூடிய 5, 9 இந்த பாவங்கள் சிறப்பாக இருந்து குரு நல்லா இருக்கிறான்னு பார்த்தா கண்டிப்பாக பசங்களுக்கு இவங்க தொழில் மூலயமா பசங்களும் அப்பாவும் சேர்ந்து செய்வாங்க. அவங்களோட முன்னோர்கள் செஞ்ச தொழில் முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா முதலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வகை தொழில் தான் பிடிச்சிருப்பாங்க பரம்பரையாக. இப்போ தச்சர்னா அவங்களுடைய பரம்பரை அந்த தச்சர் தொழிலே வருவாங்க. இப்படி மேஷன் கட்டட இது வேலை செய்கிறாங்கன்னா அவங்க அப்படியே அடுத்தடுத்த ஜென்ரேஷன் அதை வரும். இப்போலாம் காலம் மாறி போச்சு, அவங்கவுங்க வெவ்வேறு துறையை தேர்ந்தெடுத்து நிறைய படிப்பு வந்துருச்சு. அப்படிங்கிறப்போ ஆனால் என்ன நவீனம் வந்தாலும் அவங்க ஜாதகத்தில் 5, 9 குரு இவங்கெல்லாம் சம்மந்தப்படுறப்ப கண்டிப்பாக அவங்க அப்பாவோட தொழிலை இவங்க ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செய்வாங்க. இல்லை அப்பாவோட சப்போர்ட்டில் செய்வாங்க, அப்பா கூட சேர்ந்து செய்வாங்க. நம்மளோட பாரம்பரிய தொழில் அவங்க செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க ஜாதகத்தில் இப்படி அமைப்பு இருந்தால் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் எடுத்து. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நம்ம தொழில் செய்கிறதுக்கு அதாவது அந்த பாவகம் வந்து என்ன கிரகத்தோட காரகத்துவம் வருது, அந்த காரகத்துவமான உறவுகள் யாரு அவங்க கூட சேர்ந்து கண்டிப்பாக இவங்க தொழில் செய்கிறப்ப வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த கூட்டு தொழிலை பொறுத்தவரை. ஏன்னா சுய தொழில்னா நானே ராஜா நானே மந்திரி, லாபம் வந்தாலும் நான் தான், நஷ்டம் வந்தாலும் நான் தான், யாருக்கும் நம்ம கணக்கு சொல்ல தேவையில்லை. இப்போ பார்ட்னர் சேர்ந்து செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கவுங்க ஜாதகத்தை 2 பேர் ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணி அவங்க செய்கிறது நெடுகாலம் நீடிக்கும். அது ஏன் இதை சொல்ல வரேன்னா, அதாவது 7ஆம் இடம் என்ன சொல்லுவோம், பொதுவாக 7ஆம் இடம்னாலே திருமணம், கூட்டு தொழில், நண்பர்கள் இதை சொல்லுவோம். எப்படி 7ஆம் இடம் திருமணம் சொல்கிறோமோ அதே போல் தான் இந்த கூட்டு தொழில். எப்படி லைஃப் லாங் ஒரு திருமணம் முடிச்சு வச்சு இவங்க பல்லாண்டு வாழணும், 30 வருஷம் 20 வருஷம், ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20-30 வருஷம்னாலும் அவங்க ஒத்துமையாக வாழணும். அப்போ ஏன் நம்ம திருமண பொருத்தம் பார்க்குறோம்? அப்போ அந்த திருமணத்தை பார்க்குறப்ப இவங்க நெடுநாட்களாக வெகு காலமாக இவங்க சேர்ந்து இருக்கிறதுக்காண்டி தான் அந்த பொருத்தமெல்லாம் பார்த்து நம்ம திருமணம் பண்ணுறோம். அதே போல் தான் தொழில். இவங்க 1 வருஷம் 2 வருஷம் நம்ம செஞ்சு போகிறதில்ல. தொழில் நீடித்து நம்ம நிலைக்கணும் அப்படின்னா அந்த கூட்டு தொழிலுக்கு 7ஆம் பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் காலபுருஷனுக்கு 7ஆம் இடத்துல சனி பகவானே உச்சமாக வச்சாங்க. அப்போ 7ஆம் இடங்கிறது திருமணத்தை குறிக்கும், 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழிலையும் குறிக்கும் அப்படிங்கிறது தான். இதே போல் நம்ம சரி ஜாதகமே எனக்கு இல்லை, எப்படி நாங்கள் தொழிலை பற்றி பார்க்குறது? நிறைய பேர்த்துக்கு இருக்கு இல்லையா, எனக்கு ஜாதகம் இல்லை, நாங்கள் எப்படி பார்ட்னர் சேர்ந்து தொழில் செய்கிறது? ஏன்னா ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு அவங்க எப்படி பேர் இல்லாமல் யாருமே இல்லை, அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்குது. அப்போ அந்த பேர் படி நம்ம நட்சத்திரம் எடுக்கலாம். பஞ்சாங்கத்திலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்தந்த எழுத்துக்கலாம் இந்தந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அவங்களுக்கு ஜாதகம் தெரியாத பட்சத்தில், பிறந்த டேட்டா பர்த் எதுவும் தெரியாத பட்சத்தில், அவங்களுக்கு நட்சத்திரம் ராசியுமே தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அந்த பஞ்சாங்கத்தில் இருக்கிற அந்த எழுத்துக்கள் வரிசையில் உள்ளதான் நம்மளுக்கு நட்சத்திரமாக வரும். அப்போது அந்த நட்சத்திர அடிப்படையில் எப்படி நம்ம திருமணத்துக்கு நட்சத்திர பொருத்தம் பார்ப்போம்? இதை நீங்கள் அந்த 10 பொருத்தமெல்லாம் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஒரு தின பொருத்தம் அப்படிங்கிற ஒன்று பார்த்தாலே போதும். ஏன்னா நம்ம தினப்பொருத்தத்தை எதை வச்சு பார்ப்போம்? இந்த நட்சத்திரத்துக்கு அந்த நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம், இப்போ 2வது நட்சத்திரம் சம்பத்து தாரை, 4வது நட்சத்திரம் சேமத்தாரை, 6வது நட்சத்திரம் சாதகத்தாரை, இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த மாதிரி நட்சத்திரங்களை நம்ம பொருத்தம் பார்க்கறதுக்கு எடுப்போம். அதே போல் நம்ம அந்த 10 பொருத்தம் அதில் எடுக்கட்டினாலும் இந்த நட்சத்திரம் அட்லீஸ்ட் இந்த தினப்பொருத்தம் அது மட்டும் இருந்தாலும் கண்டிப்பாக இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் இப்போ 2 பேர்த்துக்குமே அந்த பொருத்தம் இருக்கணும். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், இதுக்கு இது எத்தனாவது நட்சத்திரம்? அஸ்வினிக்கு பரணி எத்தனாவது நட்சத்திரம்? 2. பரணிக்கு அஸ்வினி 27, இது 2வது தாரை, அது 9வது பரம மைத்திரம். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு ஒத்து போகும். சரிங்களா? இப்போ இது அஸ்வினிக்கு கிருத்திகைக்கும் எடுங்க. கிருத்திகைக்கு அஸ்வினி எத்தனாவது நட்சத்திரம்? அஸ்வினிக்கு கிருத்திகை 3, கிருத்திகைக்கு அஸ்வினி 26, 8. அப்போ இது ஒருத்தருக்கு மட்டும் தாராபலன் இருக்குது. அதாவது கிருத்திகைக்காரவங்களுக்கு அஸ்வினி 8வது தாரை மைத்திர தாரை இருக்குது. ஆனால் அஸ்வினிக்காரவங்களுக்கு கிருத்திகை எத்தனாவது தாரையாக வருது? 3வது தாரையாக வருது. அப்போ 3வது தாரை நம்ம என்ன சொல்லுவோம்? விபத்து தாரை. அப்போது அந்த மாதிரி ஒருத்தருக்கு இருந்து ஒருத்தருக்கு இருக்கக்கூடாது. 2 பேர்த்துக்குமே அந்த அந்த நட்சத்திர
தாராபலனால் 2 பேத்துக்கு ஒன்றா செட் ஆகணும். அப்படி இருந்தால் தான் இவங்க 2 பேருமே கடைசி வரை அதை கொண்டு போக முடியும். இப்போ ஒருத்தருக்கு தாராபலன் என்னால் உனக்கு ஆகும், ஆனால் உன்னால் எனக்கு ஆகாது அப்படின்னா அது வேஸ்ட்டு. அப்போ 2 பேத்துக்குமே இருக்கிறப்ப இந்த பேர் படி அமைக்கிறப்ப கண்டிப்பாக அது லைஃப் லாங் நீடிக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் இந்த சரி எங்களுக்கு அதெல்லாம் எங்களுக்கு பெருசாக எங்களுக்கு அது ஒத்து வரல, எங்களுக்கு வேறு வழியில் எப்படி நாங்கள் இது கூட்டினராக பார்ட்னராக செய்யலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இருக்கிறதே இருக்குது நம்ம ஜாமக்கோல் பிரசன்னம். ஏன்னா இந்த பிரச்சனை எந்த பிரச்சனைனாலும் சரி, ஜாதகம் இல்லை அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா அந்த நேரம் நம்மளுக்கு தெரிஞ்ச எந்த பிரச்சனைனாலும் அன்னைக்கு உள்ள கோச்சார கிரகத்தை வச்சு 7ஆம் இடத்துல யார் இருக்கா அதை பார்த்து நம்ம முடிவு பண்ணலாம். இல்லையா ஜாமக்கோல் பிரசனத்தை போட்டு அந்த பிரசனத்தில் உதயம் எங்கே இருக்குது, ஆருடம் எங்கே இருக்குது, 7ஆம் இடம் எப்படி இருக்குது, காராகிரகம் தொழிலுக்கு காராகிரகம் சனி பகவான் எப்படி இருக்கிறாரு, 7ஆம் அதிபதி கூட்டு தொழில்னு சொல்லக்கூடிய அந்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு நம்ம பார்ட்னரோட சேர்ந்து செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்ம அமைச்சு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அழகாக அது எளிமையாக சொல்லிடலாம். காராகிரகம் கெடாமல் இருக்கணும், 7ஆம் கூட்டு தொழில்னு சொல்லக்கூடிய 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும், உதயம் ஆருடம் கவிப்பு இதெல்லாமே கவிப்பு வந்து அந்த காராகிரகத்தை கவிக்கக்கூடாது, பார்ட்னர்னு சொல்லக்கூடிய அந்த காராகிரகத்தை கவிக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம இவங்க தாராளமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இதில் இன்னொன்று இப்போ ரீசெண்டாக என்கிட்ட போன வாரம் பார்த்தது, நாங்கள் தொழில் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்படி நண்பர் சேரலான் இருக்காங்க, தொழில் நாங்கள் சேர்ந்து செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது அவரோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். அப்போ இன்னொருத்தர் பார்ட்னர் சேரக்கூடிய நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதயம். அப்போ உத்திராடத்துக்கு சதயம் எத்தனாவது நட்சத்திரமாக வருது? உத்திராடத்துக்கு சதயம் 4, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் 4 சேமத்தாரை. அப்போ நம்மள்ட்ட கேட்டவங்களுக்கு உத்திராடம், அப்போ நம்ம என்ன சொன்னோம், உங்களுக்கு அவர் ஆகும் உத்திராடம் சாதகத்தாரை. ஆனால் அந்த சதயத்துக்கு இவங்க எத்தனாவது வராங்க? 7 வதை. அப்போது நம்ம இவங்களுக்கு மட்டும் சப்போர்ட், ஏன்னா நாளைக்கு நம்மள்ட்ட யார் பார்க்க வராங்களோ அவங்களுக்கு மட்டும் ஃபேவராக சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களும் நல்லா இருந்தால் தான் இவங்களும் நம்ம சேர்ந்து நல்லா இருக்க முடியும். அப்போ இவங்களுக்கு மட்டும் அவங்கனால உங்களுக்கு ஆகும், நீங்கள் சேர்ந்து செய்யுங்க, நம்ம தயவு செஞ்சு அதை யாருக்கு வழிகாட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான். அப்போ நான் சொன்னேன் அதாவது உங்களுக்கு அவங்க ஆவாங்க, ஆனால் ஆவாங்கங்கிறத விட உங்களுக்கு அவங்க விட்டு கொடுத்து போவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க, எதையுமே சேர்ந்து செய்வாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களுக்கு உங்களால் எந்த பெனிஃபிட் இல்லை. ஆனால் கூட்டு தொழிலுங்கிறப்ப அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வளரணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு நான் சொல்லியாச்சு. இன்னொன்று சரி இந்த நட்சத்திர பொருத்தம் தான் இல்லை, இன்னும் அடுத்து என்ன விஷயங்கள் பார்க்கலாம், லக்னம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதே போல் தொழிலுக்காரகன் சனி பகவான் 2 பேர் ராசிக்கு எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அடுத்து இன்னொன்று மெயினாக தசாபுத்தி. நம்ம இதை வந்து திருமண பொருத்தத்துக்கே பார்ப்போம் இல்லையா, கூட்டு திசை நடந்தால் எப்படி ஒரு 20 வருஷத்துக்குனாலும் கூட்டு திசையை வராத மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் கூட்டு திசை நடக்குது. ஆனால் கூட்டு திசை நடந்தாலும் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது, விதிவிலக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு திசை நடக்கக்கூடிய கிரகம் 6, 8 மட்டும் இருக்கக்கூடாது. ஏன்னா 6, 8 இடையில 7, அப்போ 7 தான் நம்ம திருமணத்துக்கும் பார்க்குறோம், 7 தான் கூட்டு தொழிலுக்கும் பார்க்குறோம். அப்போ அந்த 6, 8 நடக்கிறப்ப அந்த 7ஆம் இடம்ங்கிறது கூட்டு தொழிலோட பாவத்தை நசுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஏன்னா நான் அந்த ரீசெண்டாக இன்றைக்கி பார்த்த ஜாதகம் அந்த உத்திராடம் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சனி பகவான் ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா விருஷக லக்னம் 8ஆம் இடத்துல வந்து சனி பகவான் திசை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா கடக லக்னம், அவருக்கு சனி பகவான் எத்தனைக்குரியவர்? 7 மற்றும் 8க்குரியவர். அப்போ அவருக்கும் 8ஆம் இடம் சம்மந்தப்படுது. அப்போ இது வந்து 6, 8 சம்மந்தப்படுது. அதனால் வேண்டாங்க, இப்போதைக்கு வேண்டாம், நீங்கள் அவரை கூட சேர்ந்து செய்ய வேண்டாம், வேறு யாருனாலும் சேர்ந்து பார்த்துட்டு நம்ம பொருத்திக்கலாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்தோம். அப்போ இந்த மாதிரி நான் சொல்ல வந்த காரணம் என்னன்னா, ஒருத்தர் நம்மளோட ஜாதகம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு ஃபேவரபுளான ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கும் பார்ட்னராக சேரவங்களுக்கும் ஃபேவரபுளாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்ப நம்ம பொருத்தி கொடுக்குறப்ப செய்யுங்க நம்ம சொல்கிறப்ப அவங்க தொழில் மென்மேலும் வளரும். அதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அந்த பெருமையை நம்மளுக்கு சேரும் அப்படிங்கிறது தான். இப்போ அதுக்கும் முடியலன்னா அந்த ஜாமக்கோல் பிரசனத்தை பார்த்து இல்லை எந்த பிரசனத்தினாலும் பார்த்து அவங்களுக்கு நம்ம தீர்க்கமாக முடிவெடுக்க முடியும் அப்படிங்கிறதா. இன்னொன்று இதுவரை பார்ட்னராக சேர்ந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது, இல்லை ரன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம ஒரே தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 7ஆம் இடம் துலாம், அதில் நடு நட்சத்திரம் யாரு? சுவாதி. அங்கே தான் சனி பகவான் உச்சமாகிறார் இல்லையா. அப்போ நம்ம அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் யாரு? நரசிம்மர். அப்போ அந்த நரசிம்மர், அதுவும் லட்சுமி நரசிம்மரை
நம்ம வழிபாடு செய்கிறப்ப, ஏன்னா லட்சுமினா நம்ம தொழிலுக்காண்டி தான் நம்ம தொழிலே செய்கிறாங்க, பணத்துக்காண்டி தான் தொழிலே செய்கிறாங்க. அப்போ அந்த பணம் இன்கமிங் வரணும் இல்லையா? அப்போ அந்த லட்சுமி நரசிம்மரை நம்ம வழிபாடு செய்கிறப்ப, ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருவர் நரசிம்மர், தன்னோட பக்தனுக்காண்டி வந்தவர். அப்போ கண்டிப்பாக இவங்க பார்ட்னரோட சேர்ந்து செய்கிறப்போ, அந்த நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கிறப்போ இவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கிறது தான். அதே போல் நரசிம்மருக்கு ரொம்ப எளிய ஒரு வழிபாடு தான். அதே போல் எளிய ஒரு நம்ம பிரசாதம் வைக்கிறது கூட, நெய்வேத்தியம் வைக்கிறது வெறும் பானக்கம் தான். அவர் பெருசாக அது வேணும் இது வேணும்லாம் இல்லை, வெறும் பானக்கம். பானக்கம்னா தெரியும் இல்லையா? புளி வெல்லம் போட்டு கரைச்சி பானக்கமாக கொடுப்பாங்க இல்லையா? அந்த பானக்கம் தான் அவருக்கு நெய்வேத்தியம். அப்படிங்கிறப்ப அதுக்கு உண்டான தேவைப்பட்ட இப்போ நம்ம நாமக்கல் ஆஞ்சநேய கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க நரசிம்மர் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வேண்டுதலுக்கு நம்ம அந்த பானக்கத்துக்கு உண்டான வெல்லமோ புளியோ நம்ம பானக்கம் குறைச்சா ஏற்றுக்க மாட்டாங்க, அங்கே வாங்க மாட்டாங்க. அந்த பொருளை வாங்கி கொடுக்குறப்ப அங்கே உள்ள அவங்க ஐயர்களே அதை ரெடி பண்ணி நெய்வேத்தியமாக படித்து மக்களுக்கும் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் அதை வேண்டி நீங்கள் செய்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர்ஷிப் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும், கூட்டு தொழில் வெற்றி பெறும். அது மூலயமா மகாலட்சுமி கூட இருக்கிறப்ப தன வருவாய் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த கவிதாலட்சுமி அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இதை கேட்டுக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. சகோதரி ஈஸ்வரராஜ் அவர்கள் தொழில் ஆரம்பித்து ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தாங்க. கல்யாணம், பார்ட்னர்ஷிப்பு எல்லாம் சொன்னாங்க. இல்லை, ஒரு அருமையான பாயிண்ட் அவங்க தொட்டு காட்டினாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, திருமணத்துக்கு மட்டும்தான் 7ஆம் பாவம் அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் கிடையாது. அதாவது 7ஆம் பாவத்துக்கு 7ஆம் பாவம், 4ஆம் பாவத்துக்கு 4ஆம் பாவம், இதெல்லாம் சொன்னாங்க. அந்த 7ஆம் பாவத்தில் அந்த தொழில்காரகனான சனி உச்சமடைகிறார். ஆனால் அதே அதிகாரத்துக்கு உடைய அந்த 5ஆம் பாவாதிபதியான காலபுருஷனுக்கு சூரியன் போய் அங்கே நீச்சமடைவார். அப்போ சுக்கிரனுடைய அங்கே ஆட்சி. அப்போ என்னன்னா, நம்ம ஒரு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற இடத்துல அதிகாரம் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நம்மளுடைய அந்த இது என்ன சொல்றது, அதுக்கு அந்த இதை காட்டக்கூடாது, பகட்டுக்களை காட்டக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா சுக்கிரன் பகட்டுக்காரகன் தானே, அது பண்ணக்கூடாது. இதே எங்கே கடைப்பிடிக்கணும்னு சொன்னாங்க, அதாவது நம்ம தொழிலே பார்ட்னர்கிட்ட கடைப்பிடிக்கணும். அப்படி இருந்தால் தான். அதே மாதிரி எப்படி நம்ம தாராபலன் பார்த்து திருமணம் பண்ணுறோம், இத்தனை நாள் வாழணும் அப்படி, அதே மாதிரி தொழில் பார்ட்னர் இருக்கணும் அப்படின்னு. அருமையான கருத்துக்கள், அருமையாக சொன்னாங்க. மிக்க வாழ்த்துக்கள். ஈஸ்வரிராஜ் அவர்களுக்கு கோகிலவாணி அவர்கள் பொன்னாடை பற்றி கௌரவிப்பார்.